ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் 1 டைப் 2 மாடல்லாம் போட்டுட்டோம். இதில் வந்து இன்னும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். எதுக்காக திரும்பவும் அதை ரிவைஸ் பண்ண போகிறோன்னா, இதிலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேரண்டி. ஸோ அதனால் வந்து அது திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மாடல் போகலாம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து solve d square plus 7d plus 12 of y equal to e power 2x. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. நம்ம ஆர்டினரி நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். ஸோ 3யும் 4ம் அப்போ m+3 m+4. இப்போ m ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, -3 -4. இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், வேறு இல்லைங்களா? அப்போ என்ன போடுவோம் ஃபார்முலா, a into e power m1x plus b into e power m2x. இந்த m1 இருக்கிற இடத்துல -3 போட்டுடலாம், m2 இருக்கிற இடத்துல -4 போட்டுடலாம். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 1/ன்னு போடுவோம், e power 2x போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த 2வை வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 0 ஆகாட்டி பிரச்சனை இல்லை, அதவே அவன் ஆன்சராக போட்டுக்கலாம். சப்போஸ் 0 ஆச்சு அப்படின்னா இந்த 2 ஃபேக்டரி கண்டுபிடிச்சிக்கலாம், அது 2 எழுதிக்கிங்க. இதில் ஒரு ஃபேக்டர் மட்டும் 0 ஆச்சுன்னா x/ன்னு போடுவோம். 2 ஃபேக்டரும் 0 ஆச்சுன்னா x² போடுவோம். அது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை இந்த வாட்டி வரும்போது நம்ம இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2வை போட்டு பாருங்கள். இப்போ 2² + 7 × 2 + 12. இப்போ 4 + 14 + 12. ஸோ இதை ஆட் பண்ணால் 30. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? சரிங்களா? இது வந்து ஆன்சர் சொல்யூஷன். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதிலே ஒரு செகண்ட் சம்மு, d² - 6d + 9 of y equal to 2e power 3x. ஸோ இது ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவும் போல் இன்ட்டு பண்ணால் 9, ஆட் பண்ணால் -6. ஸோ -3 -3 போடுவோம். இப்போ ரூட்ஸாக என்ன வந்துருச்சு, ஈக்குவலாக வந்துருச்சு இல்லைங்களா? ஈக்குவலாக வந்தால் நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், இப்போ m வந்து 3 3 வந்துருச்சு. அப்போ ஃபார்முலா என்னென்னா ax + b e power mx. ஏன்னா ஒரு m தான் வரும், ஏன்னா 2 ஈக்குவல். இதுதான் வந்து ஃபார்மெட்டு. இப்போ ax + b e power 3x. இது பிரச்சனை இல்லை, இது எழுதிடுவோம். அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் போடுறதுக்கு 1/ன்னு போடுங்க, 2 × e power 3x. சரிங்களா? இப்போ 3யை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3² 9 ஆயிரும், -6 × 3 + 9. அப்போது இதை பார்த்திங்கன்னா 9 - 18 + 9. அப்போ 18 - 18 என்ன வந்துச்சு, 0 வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க, ஃபேக்டராகவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ d - 3 d - 3. இப்போது வந்து இங்கே 3யை போட்டோம்னா இங்கேயும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே 0 ஆகும்போது நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா x²/2 போடணும். ரெண்டுமே 0 ஆகும்போது x²/2 போடுவோம். ஸோ x²/2 2 × e power 3x. ரெண்டு ஃபேக்டருமே 0 ஆச்சுன்னா x²/2 போடுங்க. ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் இங்கே சப்போஸ் 0 ஆச்சுன்னா x போடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆனால் x² e power 3x. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்சரு. இந்த ஆன்சரை தான் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வருது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அடுத்து வருது பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ இந்த ஆன்சரை தான் செக் பண்ணுங்கள். வராத சம்ம சொல்லுங்கள், நம்ம போடலாம். 2 ஃபேக்டரும் 0 ஆச்சுன்னா x²/2 போடுங்க. ஒரு ஃபேக்டர் மட்டும் 0 ஆச்சுன்னா x போடுங்க. சரிங்களா? 0 ஆகலைன்னா வந்து ஆன்சரை போட்டுருங்க, அவ்வளோதான். இதில் 3 டைப்பு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது டைப் 2 என்னென்னா இந்த மாதிரி sin ax cos ax அந்த மாதிரி வந்ததுன்னா இது க்ளூவாக வச்சுக்கோங்க. d² = -a² போடணும். d² = -a². இப்போ இது வந்து கொஸ்டின். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் pi. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 1/, போடுவோம். நம்ம என்ன படித்தோம், d² என்ன படித்தோம், -a². அப்போது d² = -a². இதுதான் a. அப்போ
3 ஸ்கொயர், அப்போ -9 கரெக்டுங்களா? ஸோ -9 -2d + 1. அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா -8 -2d ஆயிரும். ஸோ காஞ்சிகேட்டால் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும்? -8 cos x ப்ளஸ் 2d cos 3x. 2d cos 3xனால் என்ன அர்த்தம்னா cos 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு அர்த்தம். dனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். dனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ என்ன வந்துச்சு? 2d cos 3x. அப்போது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு காசை பண்ணோம்னா -sin 3x, 3xை பண்ணால் ஒரு 3 கரெக்டுங்களா? அதுதான் இங்கே மாறி இருக்கு. பொறுமையாக பாருங்கள். எதுக்காக இதை திரும்ப திரும்ப அதை படிக்கிறோன்னா இதுலேருந்து 2 சம்ஸ் கன்ஃபார்மு. நீங்கள் வேணாலும் கொஸ்டின் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் a + b a - b. அப்போ a² - b². இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே -8 cos 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 sin 3x. இங்கே பார்த்தீங்கன்னா 64 - 4 இன்ட்டு d² என்ன படித்தோம்? -9. அப்போ 64 + 36 ஆயிரும். அப்போ இது 100 ஆயிரும். இதுலேருந்து காமனாக -2 வெளியே எடுத்துருங்க. ஸோ அதை கேன்சல் பண்ண வர்றது ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை வந்து d² இருக்க இடத்துல -a² போடணும். இங்கே வந்து a வந்து 3. ஸோ -9 போட்டோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன வருதோ டினாமினேட்டர் அதை காஞ்சிகேட் போடுங்க. காஞ்சிகேட் போட்டு முடிச்சோன்னா dன்னு வந்ததுன்னா 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் அர்த்தம். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் அதை முடிச்சுடுங்க. திரும்ப d²க்கு -9 போடுங்க. ஸோ வந்த ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி எழுத வேண்டியதான். காமனாக எடுக்க முடிஞ்சால் காமனாக எடுத்துகிட்டு நம்ம எழுத வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இந்த ஆன்சர் இதுக்கு வருது. ஓகேங்களா? அடுத்த மாடல் எக்ஸ் பவரில் வந்திருக்கும். நம்மளுக்கு இது ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். 1 - x பவர் -1னா 1 + x + x² எக்ஸட்ரா. அதே இது 1 + x பவர் -1னா 1 - x + x² ஆல்டர்னேட்டிவாக சைன் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா பிஐ மட்டும்தான், அதாவது பர்டிகுலர் இன்டர்வல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1/d² + 3d + 2 of x². இதில் நம்ம என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருந்ததோ அதை வந்து வெளியே எடுத்துணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குழப்பாது. இப்போ அதை வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? 1/2ன்னு ஆயிரும். இப்போ இதை ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். 2 2 டிவைட் பண்ணால் 1, d²/2 3d/2 கரெக்டுங்களா? அப்புறம் இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அதை வந்து நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம். அதனால் -1 போட்டிருக்கோம். சரிங்களா? டினாமினேட்டரில் இருந்தது மேலே கொண்டு வந்திருக்கோம். ஸோ -1 போட்டிருக்கோம். இந்த x² அப்படியே இருக்குது. இந்த ஸ்டெப்பு நல்லா இன்னொரு கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் இருந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துருங்க. 1/2. அப்போ இங்கே என்ன வரும்? 1 d²/2 3d/2. இது வந்து டினாமினேட்டரில் தான் இருந்தது. ஸோ அது நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோம். -1. இந்த x² அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள். இப்போ 1/2 1 - இது என்ன வரும்? இது ஃபுல்லாகவே வந்து 1 + xன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 + x பவர் -1 1 + x பவர் -1 சரிங்களா? 1 + x பவர் -1 இது வேண்டாம். அது புரியிருக்கா? அது வேண்டாம். இப்போ 1 + x பவர் -1 அப்போ என்ன வரும்? 1/2 × 1 - x + x² + எக்ஸட்ரா. கரெக்ட். எக்ஸட்ரா சைன் ஆல்டர்னேட்டிவாக போடுங்க. 1 - x + x² - எக்ஸட்ரா. ஒரு 3 டேர்ம் எழுதுவோம். போதும். ஏன் போதும்னா நம்மளுக்கு இங்கே வந்து x² அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. அதனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக 3 டேர்ம்ஸ் வந்தாவே போதும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள். 1/2 × இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா 1/2 × x² minus 1/2 d² x² plus 3/2 d of x². அதாவது இந்த வெளியே உள்ள x² இருந்துச்சு இல்லைங்களா?
இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து இன்டூ பண்ணிக்கிறோம். வேணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்குங்க, இப்போ குழப்பாது. அப்போ 1 × x squared minus 1/2 d squared x squared plus 3/2 d of x squared plus இதை போட்டிருக்கோம் 9/4 d squared x squared. இதை நம்ம போடலை. ஏன் இதை போடலை அப்படின்னா d squared by 2 the whole squared வரும் இல்லைங்களா. ஏன்னா இங்கே எனக்கு d squared by 2 plus 3d by 2 the whole squared. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன வந்துடும்னா d power 4/4ன்னு வந்துடும். நம்ம d power 4/4 4 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இங்கே இல்லை. நம்மக்கிட்ட வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் வரதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா பவர் 3யோ பவர் 4ஓ நம்மளுக்கு இங்கே தேவைப்படாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாவே 2x ஆயிரும். அடுத்த வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வெறும் எக்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்த வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் 0 ஆயிரும். சொல்கிறது புரியுதான் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்க. ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x வரும். இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா d3 அதாவது d3 தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வந்துடும். அதனால் நம்ம இங்கே ஃபோர்த் டைம் நமக்கு தேவைப்படாது. சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து d squared by 2 தான் ஹோல் பவர் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ எதனா இருக்குது d power 4/4 வந்துடும். ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம இதை மட்டும் எழுதியிருக்கோம். சரிங்களா. அடுத்த இதில் இப்போ 1/2 இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் 1/2 d squared x squaredனா என்ன அர்த்தம், 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். d squared x squaredனா 2 வாட்டி பண்ணு. இப்போ ஒரு டைம் பண்ணும்போது 2x வரும், அடுத்த வாட்டி பண்ணும்போது 2 வருங்க. இதுக்கு 2 வரும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அதே தான், ஒரு டைம் பண்ணு d of x squared அப்போ 2x வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம் பண்ணணும். இங்கே சைடில் எழுதிப்பேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் d of x squaredனா ஒரு டைம் பண்ணுறோம் 2x வரும். 2 டைம் பண்ணும்போது 2 ஆயிரும். தேர்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிரும். கரெக்டுங்களா. ஸோ நம்மளுக்கு வந்த ஆன்சர் மட்டும் எழுதிக்குவோம். அப்போ 1/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2 இதுக்கு என்ன வந்துச்சுங்க 2 ப்ளஸ் 3/2 ஒரு டைம் பண்ண 2x ப்ளஸ் 9/4 2 டைம் பண்ணுற 2 அதுதான் எழுதியிருப்போம். இங்கே எழுதிக்கலாம் பாருங்கள். சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் ஒன்றுமே பண்ண மாட்டோம். செகண்ட் ஒனுக்கு 2 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2x வரும். அடுத்தது திரும்ப 2 வரும். கரெக்டுங்களா. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது ½ இன்ட்டு இது கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இதில் கேன்சல் பண்ணால் 3x, இதை கேன்சல் பண்ணால் 9/2. ஸோ இதுதான் ஆன்சர். ½ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம். 9/2 மைனஸ் 1னா 9 மைனஸ் 2/2 இப்போ 7/2. ஸோ இதுதான் PI. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இன்னொரு வாட்டி பார்த்தரலாம். இது வந்து ஃபார்முலா, இதுவும் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ½ வெளியே எடுத்துட்டோம். அப்போ வந்து 1 + d squared by 2 + 3d/2ன்னு வரும். அது நியூமரேட்டருக்கு -1 ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 - x + x ஸ்கொயர் மைனஸ் வரும். 3 டேர்ம் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டேர்ம் போதுன்னா அதுக்கப்புறம் வர பவரில் அதிகமாக வரும். நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரைக்கும் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் டைம் ஃபோர்த் டைம்லாம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 0 தான் வரும். அதனால் இந்த டேர்மோட போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிட்டிங்கனாலும் அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு. அதனால் தப்பு கிடையாது. எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு டேர்ம் எழுதி பார்த்துக்குங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதை இன்ட்டு பண்ணுங்கள். 1 × x squared x squared d squared by 2 + 3d/2 × x squared. அதை எப்படி பிரிக்கலாம், 1/2 d squared x squared 3/2 d of x squared. இது நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா d power 4/4ன்னு ஆயிரும். ஸோ இதை மட்டும் பண்ணுறோம். அப்போ 3 ஸ்கொயர்டு 9, 9/4 d squared x squared. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை 2 டைம் பண்ணும்போது 2 ஆயிரும். இதை ஒரு டைம் பண்ணும்போது 2x வரும். இதை ஒரு 2 டைம் பண்ணும்போது 2 ஆயிரும். அவ்வளோதான். அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ½ காமனாக எடுத்தோம்னா நம்மளுக்கு PI கிடச்சிரும். கான்ஸ்டண்ட்டாக கம்பைன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இதான் பர்டிகுலர் இன்டெக்ரலில் வர எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரி எல்லா சம்மும் கொடுத்துட்டோம். நீ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தயவுசெய்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.